friends, இன்னைக்கு நாம Revolt RV1 ஓட கம்ப்ளீட் ரிவ்யூவை தான் வந்து பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு இருக்கிற மார்க்கெட்ல வந்து ஸ்கூட்டர்ஸ் வந்து எலக்ட்ரிக்ல வந்து பீக்கா வந்து சேல் ஆயிட்டு இருக்கு. ஸோ இப்போ வந்து இந்த பைக் வந்து எப்படி இருக்கு, ஸோ அதை வந்து கம்ப்ளீட்டா வந்து பார்த்துருவோம். ஸோ சேனலுக்கு புதுசாக என்னோட நேம் பிரவீன், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஹார்ட்ரஸ் யூடியூப் சேனல். சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. குயிக்கா வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இந்த வீடியோ நமக்கு எடுக்க உதவின ஷோரூம் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா கிரீன் மோட்டார்ஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒசூர் ஈசை ரிங் ரோட்டில் வந்து இருக்குது. ஸோ இந்த வண்டி பற்றி மேலும் ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு தேவைப்படுதுன்னா கண்டிப்பாக நான் வந்து கான்டாக்ட் நம்பர் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ நீங்கள் வந்து கால் பண்ணி பேசலாம். ரொம்பவே ஃப்ரெண்ட்லி ஸ்டாப்பாக இருக்காங்க. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு டெஸ்ட் ரைட் ஆகட்டும், ப்ரைஸிங் ஆகட்டும், எல்லா விதத்துலையும் நீங்கள் வந்து ஏதாச்சும் என்கொயரிஸ் இருந்தால் அவங்க வந்து கேட்டுக்கலாம். ஓகே, இந்த வண்டியோட லுக்ஸ்ல இருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ லுக்ஸ் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ரெட்ரோ பைக் ஃபீலிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து நமக்கு ஐசி இன்ஜின் பைக்ஸை வந்து பார்க்குற மாதிரி தான் இருக்குது. பட் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேங்க் எல்லாமே நமக்கு வந்து கொஞ்சம் மஸ்குலராக வந்து ஃபீல் ஆகுது. செகண்ட் திங் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேங்க்கில் தான் வந்து நமக்கு பேட்டரி வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பேட்டரியோட கெப்பாசிட்டி இதெல்லாம் வந்து ஃபர்தர் வீடியோவில் வந்து பார்ப்போம். ஸோ இதுதான் வந்து இந்த வண்டியோட கம்ப்ளீட் லுக்ஸு. ஸோ எனக்கு வந்து இது பர்சனலாக எப்படி அப்பீல் ஆகுதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளாட்டினா அந்த ஒரு பஜாஜோட செக்மெண்ட் பைக்ஸ் மாதிரி எனக்கு வந்து லுக்ஸில் வந்து ஃபீல் ஆகுது. இந்த வண்டியில் கொடுத்துருக்க டயர் செட்டப்ஸ் பற்றி பார்ப்போம். ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 90/80 17 இன்ச் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பிரேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டிஸ்க் பிரேக் தான் கொடுத்துருக்காங்க. இது எலக்ட்ரிக் பைக்ன்றதுனால நமக்கு வந்து ஆப்வியஸ்லி வந்து நமக்கு இதில் வந்து ஏபிஎஸ் வந்து கிடையாது. பட் என்ன இன்னொரு அட்வான்டேஜ்னு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சிங்க் பிரேக், அதாவது ஐசி இன்ஜின்ஸில் வர மாதிரியே நமக்கு ரியர் பிரேக் அப்ளை பண்ணும்போது ஃப்ரண்ட் பிரேக்கும் வந்து சேர்த்து வந்து அப்ளை ஆகும். ரிவோல்ட் RV1 கொடுத்துருக்க ரியர் டயர்ஸ் அண்ட் பிரேக்கிங் செட்டப் பற்றி பார்ப்போம். ஸோ ரியரில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சிங்கிள் பிஸ்டன் கேலிப்பர் வந்து டிஸ்க் பிரேக் தான் வந்து கொடுத்துருக்காங்க. டயரும் வந்து பார்த்திங்கன்னா 110/80 17 இன்ச் டயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து நமக்கு மார்க்கெட்டில் ஈஸியாக வந்து அவைலபிள் இருக்க டயர் செட்டப் தான். ஸோ அதே மாதிரி வந்து ட்ரைவ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மற்ற எலக்ட்ரிக் பைக்ஸ் மாதிரி கிடையாது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு செயின் ட்ரைவ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நான் இதுக்கு முன்னாடி ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் ரிவ்யூ பண்ணும்போது வந்து பேசியிருந்தேன். நமக்கு வந்து பெல்ட் ட்ரைவ் கொடுக்குறதுனால அது வந்து கொஞ்சம் சென்சிட்டிவ். நமக்கு வந்து ஏதாச்சும் ஷார்ப்பான ஆப்ஜெக்ட்ஸ் வந்து அதில் மாட்டும்போது பெல்ட் வந்து ஈஸியாக கட் ஆகிடும். பட் செயின் ட்ரைவ் கொடுத்துருக்கிறது வந்து ரொம்பவே ஒரு அட்வான்டேஜான விஷயமாக நான் இந்த பைக்கில் வந்து பார்க்குறேன். இந்த வண்டியோட பில்ட் குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்றத வந்து பார்த்துருவோம். ஸோ பில்ட் குவாலிட்டி படி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பிளாஸ்டிக்ஸ் வந்து ரொம்பவே ஹார்டாக தான் எனக்கு தெரியுது. ஸோ அந்தளவுக்கு வந்து எதுவுமே வந்து பேனல் கேப்ஸோ பிளாஸ்டிக் வந்து தின் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணியிருக்க மாதிரியே எனக்கு வந்து பெருசாக ஃபீல் ஆகலை. ஸோ பிளாஸ்டிக் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டி வந்து ரொம்பவே நல்லா இருக்குது எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ ரிமைனிங் வந்து பிளாஸ்டிக்கோட பெயிண்ட் குவாலிட்டி, அதில் வந்து ஸ்டிக்கர்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க, பெயிண்ட் வந்து இருக்குது. ஸோ பெயிண்டோட குவாலிட்டியுமே வந்து நல்லா தான் இருக்குது. ஸ்டிக்கர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது. இதில் கொடுத்துருக்க மீட்டர் கன்சோல் அண்ட் ரைட் மோட்ஸ் பற்றி பார்ப்போம். ஸோ மீட்டர் கன்சோல் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான ஒரு சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பேட்டரி எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது, என்ன வந்து ஹீட் வந்து நமக்கு இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 31 டிகிரி செல்சியஸ் வந்து ஹொசூரில் காட்டிகிட்ருக்கு. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் எவ்வளோ தரும், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எத்தனை கிலோமீட்டர் மேக்ஸிமம் ஓட்டியிருக்கும், ஸ்பீடு வந்து என்ன வந்து இது ஸ்பீடோமீட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன மோடில் இருக்கும் அப்படின்றது வந்து காட்டுது. நமக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 ரைடிங் மோட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து 1 2 3 அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நம்பர் 1 வந்து பார்த்தீங்கன்னா இக்கோ மோட், நம்பர் 2 வந்து பார்த்தீங்கன்னா சிட்டி மோட், நம்பர் 3 வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்போர்ட்ஸ் மோட். ஸோ இந்த மோட்ஸை வந்து நீங்கள் சூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக வந்து சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து பிரேக் பிடிச்சி ஆக்சிலேட்டர் வந்து க்ளோஸ் பண்ணி எல்லாம் நீங்கள் வந்து எடுக்கணுன்ற எந்த ஒரு இஷ்யூஸுமே வந்து கிடையாது. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரிவர்ஸ் மோட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரிவர்ஸ் மோட் வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணணும்னா இந்த சுவிட்சை வந்து அழுத்தி பிடிச்சிட்டு ஆக்சிலேட்டரை வந்து ட்விஸ்ட் பண்ணும்போது வந்து நமக்கு ரிவர்ஸ் மோட் வந்து எனேபிள் ஆகும். ஸோ அதே மாதிரி வந்து மோட்டருக்கு வந்து கில் சுவிட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கில் சுவிட்ச் வந்து நம்ம ஆன் ஆஃபும் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ நமக்கு எலக்ட்ரிக் பைக்குன்னா மெயினாக தேவைப்பட வேண்டியது பேட்டரி என்ன கொடுத்துருக்காங்க, மோட்டார் என்ன கொடுத்துருக்காங்க, சார்ஜிங் டைம் என்ன, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் தான். ரிவோல்ட் RVயில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 2 வேரியன்ட்ஸ் இருக்குது, RV1 அண்ட் RV1+. ஸோ 2 மாடல்ஸை பொறுத்து நமக்கு வந்து பேட்டரி வந்து சேஞ்ச் ஆகும். பட் மோட்டார் வந்து பார்த்திங்கன்னா 2 கிலோவாட் மோட்டார் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா RV1. இதில் வந்து பார்த்திங்கன்னா 2.2 கிலோவாட் பேட்டரி வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை சார்ஜ் பண்ணுறதுக்காகிற டைம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 hours 30 minutes ஆகும்னு வந்து கம்பெனி தரப்புலேருந்து சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து நம்மளால் வண்டியில் வச்சே நம்மளால் சார்ஜ் பண்ணிக்க முடியும். இல்லைனா வந்து நம்மளால் ரிமூவ் பண்ணி கொண்டு போய் வச்சு நம்மளால் சார்ஜ் பண்ணிக்க முடியும். ஸோ மோட்டார் அண்ட் பேட்டரி ரெண்டுத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா IP67 வாட்டர் ப்ரூஃப் ரேட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க.
ஸோ இதில் வந்து 3 மோடு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. ஸோ என்ன ரேஞ்ச் கொடுக்குது அப்படின்றத வந்து பார்த்துருவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா 2 வேரியன்ட் இருக்குது. ஸோ செகண்ட் வேரியன்ட் நான் பேசும்போது அதை பற்றி சொல்கிறேன் என்ன ரேஞ்ச் தரும் அப்படின்றது. இது வந்து பார்த்தீங்கன்னா RV1. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சிட்டியில் இக்கோ மோடில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆல்மோஸ்ட் வந்து 80 to 90 வந்து கிளைம் பண்ணுறாங்க ஷோரூமில் வந்து. அதே மாதிரி வந்து நமக்கு சிட்டி மோடில் வந்து பார்த்தீங்கன்னா 70 கிலோமீட்டர் வந்து கிளைம் பண்ணுறாங்க. ஸ்போர்ட்ஸ் மோடில் வந்து பார்த்தீங்கன்னா 60 கிலோமீட்டர் வந்து கிளைம் பண்ணுறாங்க. ஸோ இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா நமக்கு 2 வேரியன்ட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா RV1, இது வந்து பார்த்தீங்கன்னா RV1+. ஸோ இது ரெண்டுத்துலேயும் சின்ன சின்ன வித்தியாசங்கள் வந்து இருக்குது. ப்ரைஸுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சேஞ்ச் ஆகுது. ஸோ RV1ஓட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸ்ஷோரூம் வந்து 85,000 வருது. இதுவே RV1+ வந்து பார்த்தீங்கன்னா 1 lakh வந்து நமக்கு எக்ஸ்ஷோரூம் வந்து ப்ரைஸ் வந்து வருது. ஸோ மேலும் வந்து இந்த ப்ரைஸ்க்கான டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு வேணும்னா ஷோரூமோட காண்டாக்ட் நம்பருக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணலாம். இந்த வண்டியில் கொடுத்துருக்க சீட் ஹைட் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா கர்வ் வெயிட் இதை பற்றியெல்லாம் பார்ப்போம். சீட் ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 790 mm வந்து கொடுத்துருக்காங்க. இதோட கர்வ் வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 110 kgs வந்து இருக்குது. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிரவுண்ட் கிளியரன்ஸ் 210 mm வந்து கொடுக்கும். ஸோ இப்போ ரிவோல்ட் RV1+ வந்து நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ இதில் வந்து 2 வேரியன்ட் இருக்கிறத நான் சொல்லியிருந்தேன். இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து RV1 கிடையாது, RV1+. ஸோ இந்த வண்டி எப்படி இருக்குது அப்படின்றத வந்து பார்த்துருவோம். ஸோ டிஃப்ரென்ஷியேஷன் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் பேட்டரி மட்டும்தான். இதில் வந்து 3.3 kW பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. RV1ல் வந்து பார்த்தீங்கன்னா 2.2 kW பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நம்பர் 1 இதில் வந்து 4 மோடு கொடுத்துருக்கிறதா நான் சொன்னேன் இல்லைங்களா. இப்போ வந்து நம்பர் 1 நம்ம வந்து இக்கோ மோடில் இருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ ஃபஸ்ட்டே நான் வந்து ஃபீல் பண்ணுறது என்ன வந்து பார்த்திங்கன்னா ரோட் ப்ரெசன்ஸ். ஸோ இந்த பைக் வந்து ஓட்டுறதுக்கு மற்ற ஐசி இன்ஜின்ஸ் மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரோட் ப்ரெசன்ஸ் வந்து நல்லாவே இருக்குது. ஏன்னா இதோட பல்கி நேச்சர் இருக்கிறதுனால இந்த டேங்க் எல்லாமே கொஞ்சம் ஓரளவுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறதுனால அந்த ரோட் ப்ரெசன்ஸ் வந்து நல்லா இருக்கிறதா நான் பார்க்குறேன். ஸோ நமக்கு அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ்வலாக பெட்ரோல் இன்ஜின்ஸில் பார்க்குற மாதிரி நமக்கு அந்த டேங்க்கில் வந்து நீ வந்து நல்லா அடாப்ட் பண்ண முடியுது. ஸோ அந்த க்ரிப்பு வந்து நமக்கு நல்லா ஆஃபர் பண்ணுது வண்டி உட்காரும்போது. ஸோ சீட்டிங் பொசிஷன் அதே மாதிரி நம்ம ஸ்டேரிங் பிடிக்கிற ஆங்கிள் ஆகட்டும் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ப்ராப்பராக இருக்குது. ஸோ எந்த இடத்துலையும் வந்து நமக்கு அந்த ஷோல்டர் பெயினோ நீ பெயினோ அந்த மாதிரி வர மாதிரிலாம் எந்த ஒரு ஃபீலுமே இல்லை. மேபி கொஞ்சம் பேக் செட்டாக கொடுத்துருக்கலாமோ ஸ்டேரிங் அப்படின்னு வந்து எனக்கு தோணுது. நான் கொஞ்சம் வந்து முன்னாடி போய் பிடிக்கிற மாதிரி எனக்கு ஒரு சின்ன ஃபீல் இருக்குது. பட் நீங்கள் கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிறீங்கன்ற பட்சத்தில் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு தெரியாது. ஸோ ரெஃபரன்ஸ்க்காக வந்து என்னோடய ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 5.7. ஒசூர் சிட்டிக்குள்ளே தான் வந்து ரைட் ரிவ்யூ பண்ணிகிட்ருக்கோம். ஸோ பார்ப்போம், நான் முடிஞ்ச ஒரு ஹைவே ரைடு கொண்டு போக பார்க்குறேன். ஸோ இந்த சிட்டி மோடில் வந்து பார்த்திங்கன்னா ஆப்வியஸ்லி கொஞ்சம் பவர் வந்து கம்மியாக தான் இருக்குது. அதை வந்து ஃபீல் பண்ண முடியுது. நார்மல் ஒரு எப்படி இருக்குது அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100cc குறைவான ஒரு வண்டி ஓட்டினா எப்படி ஃபீலாக இருக்கோ அந்த மாதிரி வந்து எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ மோட்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணி பார்ப்போம். ஏன்னா வந்து இங்கே நம்ம சிட்டின்றதுனால அக்ரெசிவாக ஓட்ட வேண்டாம். பட் இருந்தாலும் அந்த எலக்ட்ரிக் பைக் அப்படின்றதுனால நமக்கு அந்த ஃபீல் இருக்கு இல்லையா ஓட்டுறதுக்கு, இந்த கொஞ்சம் டார்க்கினஸாக அந்த ஃபீல் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. அதே மாதிரி வந்து எஃபர்ட்லெஸ்ஸாக இருக்குது. இது வந்து 110 kg இருந்தாலுமே நமக்கு வந்து பெருசாக வந்து எந்த ஒரு வெயிட்டோ அந்த மாதிரிலாம் ஃபீல் நல்லா அஜைல் அண்ட் நிம்பிளாக தான் இருக்குது. சென்டர் ஆஃப் கிராவிட்டி வந்து நல்லாவே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க, கிளியராக தெரியுது. ஸோ ஃப்ரேமுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓட்டுறதுக்கு வந்து ஓரளவுக்கு வந்து சப்போர்ட்டிவாக தான் இருக்குது. வெயிட் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் எல்லாம் ப்ராப்பராக இருக்குது. ஏன்னா இருக்கிறதுலேயே இந்த வண்டியில் பேட்டரி தான் ரொம்ப வெயிட்டானது. ஸோ நமக்கு வந்து ஸ்டேரிங்கோட அந்த ஃபீட்பேக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெயிட்டாக தெரியுதா அப்படின்லாம் கேட்டிங்கன்னா இல்லை. ஸோ எக்ஸாம்பிள் வந்து நான் சொல்கிறேன்னா நீங்கள் NS 200 ஓட்டிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஸ்டேரிங் வெயிட் வந்து நல்லா தெரியும். ஸோ பழைய ஜென்ரேஷன் BS3 BS4 NS எல்லாம் ஓட்டினீங்கன்னா ஸ்டேரிங்கோட வெயிட் வந்து கிளியராக ஃபீல் ஆகும். பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேரிங் வெயிட் அப்படின்ற ஒரு கான்செப்டே இல்லை. ஸோ நீட்டாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து சிட்டி மோடு வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ சிட்டி மோடு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இக்கோலேருந்து சிட்டி வந்து பெருசாக எந்த டிஃப்ரென்ஷியேஷனும் இல்லை. மேபி அந்த ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 43 44 ஒரு 50 வரைக்கும் ஸ்பீடு வந்து ரீச் ஆகுது. ஸோ இதுதான் அந்த 2 மோடுக்கான டிஃப்ரென்ஷியேஷனாக நான் பார்க்குறேன். ஸோ மேக்ஸிமம் வந்து ஒரு 53 வரையும் போகுது.
ஸோ கார்னரிங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக டயரும் ஓரளவுக்கு பெருசாக கொடுத்துருக்கறதுனால கான்ஃபிடென்ட்டாகவே இருக்குது. பட் நீங்கள் ஹை ஸ்பீடில் வந்து கார்னரிங்கெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது, ஏன்னா இது அந்த மாதிரியான வண்டி கிடையாது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மோட் 3, தட் இஸ் ஸ்போர்ட். ஸோ எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஸ்போர்ட் மோடில் வந்து டிஃப்ரென்ஷியேஷன் ஃபீல் பண்ண முடியுது. அந்த Eco 2 சிட்டி வந்து பெருசாக ஃபீல் பண்ண முடியல. பட் ஸ்போர்ட்டில் வந்து அந்த இன்ஸ்டன்ட் த்ராட்லிங் ரெஸ்பான்ஸ் வந்து ப்ராப்பராக ஃபீல் ஆகுது. ஸோ நீங்கள் வந்து கிட்டத்தட்ட பில்லியனை உட்கார வச்சுட்டு போனீங்கன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் ஆக்சிலேட்டரை வந்து ட்விஸ்ட் பண்ணணும். இல்லைனா பில்லியன் வந்து கண்டிப்பாக அந்த டார்க்கினஸ்னால சீட்டில் இருந்து கீழே விழுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஏன்னா என்னையே வந்து பார்த்திங்கன்னா தள்ளுது. ஸோ நான் வந்து ஹேண்டில் பாரை வந்து ஹோல்ட் பண்ணியிருக்கிறதுனால எனக்கு பெருசாக வித்தியாசம் எதுவும் தெரியல. ஸோ மற்றபடி பார்த்திங்கன்னா இன்றைக்கி விற்கிற பெட்ரோல் ப்ரைஸ்க்கு கண்டிப்பாக வந்து ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் பைக் வாங்கணுன்றது எல்லாரோட விஷயம் இருக்கும். ஸோ நீங்கள் பைக் தான் வாங்கணுன்ற பட்சத்தில் கண்டிப்பாக இந்த பைக் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுறதுல எந்த ஒரு இஷ்யூஸுமே எனக்கு இல்லை. நான் வந்து ரீசெண்டாக நான் கேள்விப்பட்ட வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஃபயர் இன்சிடெண்ட் வந்து இந்த ஸ்கூட்டர்ஸில் இந்த பைக்ஸில் வந்து நடந்ததாக நான் இது வரைக்கும் கேள்விப்படலை. மேபி உங்களுக்கு யாருக்காச்சும் தெரிஞ்சிருந்ததுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பட் ஏன் நாலேஜ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த ஆட்டோமொபைல் ஃபீல்டில் வந்து ஓரளவுக்கு அப்டேட்டாக தான் இருப்பேன். பட் எனக்கு இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு நியூஸ் நான் கேள்விப்படலை. இந்த வண்டியில் வந்து ஃபயர் இன்சிடென்ட் நடந்திருக்கு, பேட்ரி வந்து தீ பிடிச்சிருக்கு, அந்த மாதிரிலாம். ஸோ வேறு யாராச்சும் இந்த பைக் வந்து வச்சுருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக உங்களோட ரிவ்யூ வந்து கீழே ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா புது பைக்குக்கான ரிவ்யூ தான் சொல்லிகிட்டு இருக்கேன். இதுவே வந்து யூஸ்டு நீங்கள் ஒரு வருஷம் 2 வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா லாங் டேர்ம் ரிவ்யூ கண்டிப்பாக கீழே வந்து ஷேர் பண்ணுங்கள். வேறு யாராச்சும் வந்து இந்த பைக்கை பார்த்துட்டு இருக்காங்கன்னா கண்டிப்பாக வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.